ஆனால் கப்புள் திங்ஸில் எனக்கு எப்பவுமே ஒன்று சொல்லுவாங்கள்ல, ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு லேடி ஆர் கேர்ள் வந்தால் தான் அது வந்து ஹவுஸ் பிகம்ஸ் அ ஹோம் அப்படிம்பாங்க. பொண்ணு வந்தால் தான் அது ஹவுஸ் ஹோம் ஆகுது நான் நம்புகிறேன் மேடம். ஏன்னா நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன் அதை. அதாவது இப்போ எப்படின்னு வச்சுங்களேன், அது காரணம் பொண்ணுங்க ரொம்ப நல்லவங்க, கேர்ள்ஸ் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்காங்கன்னு அர்த்தமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் அப்படிலாம் இல்லைன்னு. நீங்கள் என்ன ஏதோ கோபமாக பார்க்காதீங்க எல்லாரும். உங்களை பற்றி நீங்களே 2 நிமிஷம் வச்சிங்களா உங்களுக்கே தெரியுங்க. பொண்ணு வந்தால் தான் ஹவுஸ் ஹோம் ஆகுதுன்னு ஆமான்னு தான் நம்புகிறேன். அது காரணம் பொண்ணும் கிடையாது, அந்த பையனும் கிடையாது. அவங்களுக்குள்ளே வர சண்டை. ஒரு ஆம்பளை தனியாக ஒரு வீட்டில் விட்டு பாருங்களேன், அது வீடு மாதிரியே இருக்காது. என்ன வேணா இருக்கும், ஷூரேக்குள்ளே படுத்து தூங்கிட்டு இருப்பான். எப்படி இதை அச்சீவ் பண்ண நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஷூரேக்கும் ஆஸ்ட்ரேக்கும் ஒரு 10 சிகரெட் பட்டுக்கு நடுவில் இந்த போனதை சாக் பீஸ் போட்ட மாதிரி இருக்கலாம். அந்த ஆஷ் அவனை சுற்றி இருக்கும், அதுக்கு நல்லா அப்படி படுத்திருப்பான். ஏன்னா ஏன் அப்படி இருக்கும் தெரியுமா? ஏன்னா எங்களால் முடியும், அவ்வளோதான் காரணம். உங்களால முடியாது, அதனால தான் ஹவுஸ் ஹோம் ஆகுது. நல்லது தான் சொல்கிறேன். நான் ஏன்னா இது எங்கள் அண்ணன் இதில் நான் ரொம்ப கண்ணால் பார்த்துருக்கேன். வீடு ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு, இஷ்டத்துக்கு இருந்தார். ஆனால் அந்த பொண்ணு அந்த மீன்ஸ் எங்கள் அண்ணி அவங்க வந்ததுக்கப்புறம் டெய்லி சண்டை. ஆனால் அந்த வீடு வளர்றதை நான் பார்த்தேன். என்ன ஒரு டிவி தான் இருக்குது, அதை உங்கள் அம்மா பார்த்துட்டே இருக்காங்க, நான் என்ன பண்ணுறது? இன்னொரு டிவி வந்துருச்சு. வாவ், இது என்ன பெட், இது இவ்வளோ சின்னதாக இருக்குது, இப்படி திரும்ப முடியல. அப்படி தானே கிங் சைஸ் பெட் வந்துருச்சு. வீட்டில் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விருது யாருன்னு ஒரு சண்டை வந்துச்சு. வீட்டில் 2 வண்டி வந்துருச்சு. லிட்டரலாக வீடு பில்ட் ஆச்சு. அப்படியே இந்த வீடு அப்படியே அலங்காரமாக மாறிச்சு. வாவ். அப்படி இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஃப்ரிட்ஜு, ஏசி, கட்டில், டிவி அப்படின்னு அப்படி பார்த்து எல்லாத்தையும் அப்படி பார்த்தேன்னா, எவ்வளோ சண்டைடா இந்த வீட்டில், எவ்வளோ ஃபைட்ஸ்லா, எவ்ரிதிங் அப்படி. பெட்ல துண்டு இல்லைன்னா என்ன அர்த்தம்? விஷால வைப்பு சண்டை போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். வீடா மாறினதுக்கு காரணம் என்ன? சண்டை.